அம்மா, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னைய கேட்டீங்க? இல்லங்க, என்கிட்டதான் கேட்டீங்களான்னு கேட்டேன். சும்மா சும்மா. இல்ல, நான் வரும்போது போன்ல யாரு கூட கடலை போட்டுட்டு இருந்த. யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? ரம்யா, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் அப்படிதான். சரி, பொண்ணு யாருன்னு சொல்லு, நானே சேர்த்து வைக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அப்பதானே நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சரி சரி, பொண்ணு யாருன்னு சொல்லு. அது பொண்ணு எனக்கு எப்படி சொல்றதுன்னு. நீ பொறுமையா யோசிச்சு வை, நான் போறேன். ரம்யா ரம்யா இருங்க, நான் சொல்றேன். பொண்ணு பேரு அம்மு. என்னங்க இவ்வளவு ஷாக் ஆகிறீங்க? நான் தான் விளையாட்டா சொல்றேன்னா நீங்களும் சீரியஸா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன், நான் யாரை லவ் பண்றேன் உங்களுக்கு தெரியாதா? போதும் போதும், நீ உடனே ஆரம்பிக்காத. நீ யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்றத நான் நம்பணும். ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன். நான் வரும்போது பார்த்தேன், நீ யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த. ஐயோ, நான் அம்மா கூட தாங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். அது என்ன, அவ கூட பேசுனது மட்டும் உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? அது எனக்கு என் மச்சனிச்சுக்கு 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஓஹோ, சரி, அப்படி அவ கூட பேசு, நான் எதுவும் கேட்கல. ரம்யா, என் மேல பொசசிவ் ஆகுறீங்க போல. ஓகே ஓகே, நான் அம்முகிட்ட நான் பேசவே இல்ல. அம்முகிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயுமே பேசல. ஓகேவா? ஹலோ ஹலோ, பொசசிவ்னஸ் ஊ மேல, அதுவும் எனக்கு வாய்ப்பே இல்ல. ஓஹோ, அப்புறம் எதுக்கு அம்முகிட்ட பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அது ஏன் தங்கச்சிக்கிட்ட நீ எதுக்கு பேசுற? முதல்ல நான் உன்னை ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மச்சிருச்சு, புரிஞ்சுதா? இவ்வளவு சொல்லணும். உன்கிட்ட எதுக்கு பேசுறா? ஏங்க ஏங்க, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அவ இன்டர்வியூக்கு வந்திருந்தால, அதுல செலக்ட் ஆயிட்டாலாம். சென்னை வரேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருந்து அவளோட ஆபீஸ் ரொம்ப பக்கம். அதுக்கு நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சரி, அதுக்கு நீ இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? ஏங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ ஹலோ ரம்யா, எங்க போறீங்க? உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. சரி, எதுவும் சொல்ல வேணாம். போறதுக்கு முன்னாடி உங்க போனை வாங்கிட்டு போங்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்னோட பொருளை எனக்கு கேட்காம எடுத்த தள்ளி விட்டுருவேன். ரம்யா, சும்மா சும்மா